அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 30 மாதிரி கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற PDF கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, தாயே உயிரே தமிழே நினைவணங்கும் சேயேன் பெறற்கரிய செல்வமே நீயே தலை நின்றாய் இவ்வுலகில் தாழ் பணிந்தேன் நீ இங்கில்லை என்றால் இன்பம் எனக்கேது நீ இங்கில்லை என்றால் இன்பம் எனக்கேது என்ற பாடலை பாடியவர் யார்? முடியரசன். முடியரசன் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை தாயாக உருவகப்படுத்தி இங்கே பாடியிருப்பார். முடியரசன் பார்த்திங்கன்னா இது முடியரசன் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே என பாடியவர் யார்? எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே என்று பாடியவர் மனோன்மணியும் பேராசிரியர் சுந்தரனார். கேள்வி 3, முடியரசன் பிறந்த ஆண்டு எப்பொழுது? முடியரசன் 7/10/1920 பிறந்தார். முடியரசன் 7/10/1920 பிறந்தார். கேள்வி 4, பாரதிதாசனின் புரட்சி கருத்துக்களை ஏற்று கவிதைகள் புனைந்தவர் யார்? பாரதிதாசனின் புரட்சி கருத்துக்களை ஏற்று கவிதைகள் புனைந்தவர் முடியரசன். கேள்வி 5, பின்வரும் கூற்றுக்குரியவர் யார்? 1, பகுத்தறிவு பகலவன் பெரியாரோடும் பேரறிஞர் அண்ணாவோடும் நெருங்கி பழகியவர், சாதி சடங்கு இவற்றை மறுப்பவர், காரைக்குடி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர், பரம்பு மலையில் நடைபெற்ற விழாவில் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இத்தகைய சிறப்புக்குரியவர் முடியரசன். கேள்வி 6, முடியரசனின் பூங்கொடி என்ற காவியம் தமிழக அரசின் பரிசை பெற்ற ஆண்டு? முடியரசனின் பூங்கொடி என்ற காவியம் தமிழக அரசின் பரிசை பெற்ற ஆண்டு 1966. முடியரசன் எழுதாத நூல் எது? பூங்கொடி, காவியப்பாவி, வீரக்காவி எழுதியிருப்பார். இயேசு காவி எழுதியிருக்க மாட்டார். இயேசு காவியத்தை எழுதியவர் கண்ணதாசன். பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள் எழுதியது முடியரசன். கேள்வி 8, முடியரசன் பிறந்த ஊர் எது? முடியரசன் பிறந்த ஊர் பெரியகுளம், மதுரை. நீ இல்லாத உலகில் இன்பம் என்பதே எனக்கு இல்லை என்று பாடியவர் யார்? தமிழை நீ இல்லாத உலகில் இன்பம் என்பதே எனக்கு இல்லை என்று பாடியவர் முடியரசன். கேள்வி 10, தமிழ் தம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளதை என்னும் கவிஞர் யார்? தமிழ் தம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளதை என்னும் கவிஞர் யார்? முடியரசன். கேள்வி 11, தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 12, தாய், உயிர், செல்வம் என்றெல்லாம் தமிழை உருவகிக்கும் கவிஞர் யார்? தாய், உயிர், செல்வம் என்றெல்லாம் தமிழை உருவகிக்கும் கவிஞர் முடியரசன். மானடி, தாள், நற்றால், அடி ஆகிய சொற்களை பயன்படுத்தியவர் யார்? மானடி, தாள், நற்றால், அடி ஆகிய சொற்களை பயன்படுத்தியவர் திருவள்ளுவர். பாரதியார் எத்தனை வயதில் தன் தாயை இழந்தார்? பாரதியார் தன்னுடைய 5 வயதில். கேள்வி 15, முடியரசன் இறந்த ஆண்டு எப்பொழுது? முடியரசன் 3/12/1998 இறந்தார். 3/12/1998 இறந்தார். கேள்வி 16, பாரதியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, பாரதியார் 1882 டிசம்பர் 11ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். சரி. இவரது பெற்றோர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். சரி. தன் தந்தையாரிடம் தொடக்க கல்வி கற்றார். பாரதியார் தன் தந்தை கிட்டதான் தொடக்க கல்வியை கற்றிருப்பார். சரி. சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 17, பாரதி எனும் பெயர் டேஸை குறிக்கும் பெயராகும். பாரதி எனும் பெயர் கலைமகளை குறிக்கும் பெயராகும். கேள்வி 18, பாரதியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 5 கூற்று தந்திருக்காங்க. இந்த 5 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம்.
பாரதியார் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். சரி. 1904ஆம் ஆண்டு சென்னை சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியர் ஆனார். சரி. 1906இல் சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடரான நிவேதா தேவியை சந்தித்து தமது ஞான குருவாக கொண்டார். சரி. 1907இல் இந்தியா இதழின் ஆசிரியர் ஆனார். சரி. 1910இல் அரவிந்தரின் நட்பு கிடைத்தது. சரி. பாரதியார் பற்றிய கூற்றுகள் சரியானது, அனைத்துமே சரி. கேள்வி 19. கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். கேள்வி 20. பாரதியார் மறைந்த ஆண்டு எப்பொழுது? பாரதியார் பார்த்தீங்கன்னா 11/9/1921 மறைந்தார். பாரதியார் செப்டம்பர் 11, 1921 இருந்திருப்பார். கேள்வி 21. மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத காணும் நலந்திகள் நாடு, நல்லன யாவையும் நாடொரு நாடு, பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு, புத்த பிரான் அருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரு நாடு, பாடுவோம் இதை எக்கில்லை ஈடே என்று பாடியவர் பாரதியார். கேள்வி 22. பொறுத்துக. மலிந்தன்னா நிறைந்த என்று பொருள். மாமுனிவோர்னா தவத்தில் சிறந்த முனிவர்கள். கானம்னா இசை. ஞானம்னா அறிவு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரிலுள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ என்று போற்றும் நூல். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரிலுள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ என்று போற்றும் நூல் திருவள்ளுவ மாலை. வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். கேள்வி 25. முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் எது? முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். கேள்வி 26. சொற்பொருளில் தவறானது எது? அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. சரி. ஆக்கம்னா செல்வம். சரி. இழுக்கம்னா ஒழுக்கம் தவறுதல். சரி. உரம்னா குற்றம் வருமனா கிடையாது. உரம்னா வலிமை என்று பொருள். ஏதம்னா தான் குற்றம். அப்போ இங்கே சொற்பொருளில் தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 27. உலகம் என்பது இடவாகு பெயர். உலகம் என்பது இடவாகு பெயர். கேள்வி 28. அழியா ஒழுக்கத்தின் மிக்கதுவும் இல்லை பழியாமல் வாழும் திறம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அழியா ஒழுக்கத்தின் மிக்கதுவும் இல்லை பழியாமல் வாழும் திறம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அறநெறிச்சாரம். ஆசிரியர் முனைப்பாடியார். ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவையார் பாடியிருப்பாங்க. கேள்வி 29. வரினவில் கொள்கை மறைநூல் வழுக்கத்து புரிநூல் மார்பர் உரைபதி. வரினவில் கொள்கை மறைநூல் வழுக்கத்து புரிநூல் மார்பர் உரைபதி என்று குறிப்பிட நூல் சிலப்பதிகாரம். டேஸ் இல்லாதவனிடத்தில் உயர்வு இல்லாமல் போய்விடும். ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு இல்லாமல் போய்விடும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.